மைக்ரோ பிளான் திமுக, மலை போல நம்பும் அதிமுக, தென் மாவட்டங்கள் யாருக்கு சாதகம்? கடந்த 2021 தேர்தலை விட இந்த முறை தென் மாவட்ட தொகுதிகளை வென்றெடுப்பதில் அதிமுக மற்றும் திமுக கூட்டணிகள் அதிக முனைப்பு காட்டுகின்றன. காரணம், இரண்டு கூட்டணிகளும் கடந்த முறை தென் மாவட்டங்கள் தந்த பாதக சாதகங்கள். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான தொகுதிகள் அதிமுக கோட்டையாக தான் இருந்தது. ஆனால் அதன் பிறகு அந்த மக்களின் சிந்தனைகள் மாறிவிட்டன. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு கவுண்டர் கட்சி என்ற முத்திரை குத்தப்பட்டதே அதன் காரணம். தென் மாவட்டங்களில் உள்ள 58 சட்டப்பேரவை தொகுதிகளில் முக்குளத்தோர், நாடார், பட்டியலினத்தோர் வாக்குகள் தான் பெரும் பகுதி வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பவை. கடந்த தேர்தலில் சசிகலாவும் தினகரனும் அதிமுகவுக்கு வெளியில் நின்றார்கள். ஓபிஎஸ்ஸின் அடித்தளமும் அங்கே ஆடிக்கொண்டு இருந்தது. இந்த நிலையில் பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவோம் என்று புறப்பட்ட தினகரன் தென் மாவட்டங்களில் எஸ்டிபிஐ கட்சியுடன் கூட்டணி ஏற்படுத்தி கொண்டு அதிமுக கூட்டணியின் வெற்றிக்கு பங்கம் உண்டாக்கினார். இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தே இந்த முறை சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் என மூவரையும் தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர அரும்பாடுபட்டது பாஜக. ஆனால் தான் பெற்ற முன் அனுபவத்தை எல்லாம் நினைத்து பார்த்து மூவரையுமே உள்ளே கொண்டு வர முட்டுக்கட்டை போட்டார் இபிஎஸ். இதனால் கடந்த தேர்தலை போலவே இம்முறையும் மாற்று அணியில் இடம் பிடித்து அதிமுகவின் வெற்றிக்கு சவால் விட தயாராகினார் தினகரன். இந்த நிலையில்தான் பழனிசாமியிடம் பேச வேண்டிய விதத்தில் பேசி தினகரனை மட்டும் கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டது பாஜக. ஆனாலும் அவர்களால் தென் மாவட்ட விவகாரத்தில் நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை. பழனிசாமியை தீவிரமாக எதிர்த்து வந்த தினகரன் திடீரென முடிவை மாற்றிக்கொண்டதை சசிகலா மற்றும் ஓபிஎஸ்ஸால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அதனால் தினகரனையும் சேர்த்தே பழி தீர்ப்பதற்காக இருவரும் அப்போது ஆளுக்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். வாய்ப்புகள் தேடி வரும் போதெல்லாம் விட்டு காலம் போன காலத்தில் புது கட்சிகள் என புறப்பட்டிருக்கிறார் சசிகலா. இவரின் நோக்கம் கோட்டையை பிடிப்பது அல்ல, பழனிசாமியை கோட்டைக்கு போக விடாமல் தடுப்பதுதான். இம்முறையும் பழனிசாமிக்கு பின்னடைவு ஏற்பட்டால் அதன் பிறகு அதிமுக அவர் சொல்வதை கேட்காது. கட்சிக்குள் பெரும் குழப்பம் வெடிக்கும். அதை வைத்தே அதிமுகவை தங்கள் வசப்படுத்தி விடலாம் என்பதே சசிகலா தரப்பினர் போடும் கணக்கு. அதற்காக தென் மாவட்டங்களில் உள்ள முக்குளத்தோர் அமைப்புகளை சாதி ரீதியாக சசிகலா தரப்பினர் சந்தித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைகள் டெல்டாவிலும் நடப்பதாக சொல்கிறார்கள். முக்குளத்தோர் வாக்கு வங்கி எங்கெல்லாம் கணிசமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் தங்கள் செலவில் வேட்பாளர்களை நிறுத்தி ஓட்டை பிரிப்பதே சசிகலா தரப்பின் ஆக்கப்பூர்வமான திட்டம். இதே போல தங்கள் பக்கம் வந்திருக்கும் ஓபிஎஸ்ஐ வைத்து திமுகவும் முக்குளத்தோர் வாக்கு வங்கியை வளைக்க ஒரு கணக்கு போடுகிறது. ஓபிஎஸ் செல்வாக்கான தலைவர் என்று சொல்ல முடியாது என்றாலும் திட்டமிட்டு நம்மை புறக்கணித்து விட்டார் பழனிசாமி என தென் மாவட்ட பிரச்சாரங்களில் ஓபிஎஸ்ஐ பேச வைக்க தயாராகிறது திமுக. ஆக இதுவரை பேசாமல் இருந்தே பழகிவிட்ட ஓபிஎஸ் இந்த தேர்தலில் செலவே இல்லாமல் திமுகவுக்கு பிரச்சார பீரங்கியாக இருக்க போகிறார். 2016 யாருடனும் கூட்டணி இல்லை என திடமாக முடிவெடுத்த ஜெயலலிதா முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் நடிகர் கருணாஸை திருவாடனை தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் நிறுத்தினார். அவருக்கு சீட் கொடுத்திருக்காவிட்டாலும் அப்போது அதிமுக ஜெயித்திருக்கும். ஆனாலும் சாதிய கூட்டணி கணக்கு போட்டு கருணாஸுக்கு சீட் கொடுத்தார் ஜெயலலிதா. 10 ஆண்டுகள் கழித்து அதே பார்முலாவை கையில் எடுத்து திமுகவும் இப்போது அதே கருணாஸை உதயசூரியனில் நிறுத்துகிறது. ஓபிஎஸ், கருணாஸ் எல்லாம் மக்கள் தலைவர்கள் இல்லை என்றாலும் முக்குளத்து தலைவர்களை திமுக கைவிடாது என்று பேச வைப்பதே இதன் நோக்கம். அதே போல கடந்த தேர்தலில் தினகரனுக்கு கை கொடுத்த எஸ்டிபிஐ கட்சியை சந்தடி சாக்கில் தங்கள் பக்கம் கொண்டு வந்து விட்டது திமுக. இது மட்டுமல்லாது அடுத்து வரும் நாட்களில் சமுதாய அமைப்புகளை வரிசையாக அறிவாலயம் வரவழைத்து எங்கள் ஆதரவு திமுக கூட்டணிக்கு தான் என சொல்ல வைக்கவும் ஒரு பிளான் ரெடியாகிறது. இந்த மூவ்கள் எல்லாம் பார்டரில் நிற்கும் திமுக கூட்டணியின் வேட்பாளர்களை ஜஸ்ட் பாஸ் போட்டாவது கோட்டைக்கு அனுப்பி வைக்கும் என நம்புகிறார் முதல்வர் ஸ்டாலின். ஆனால் கடந்த முறை பழனிசாமி மீது இருந்த கோபத்தில் தினகரனை ஆதரித்த தென் மாவட்ட முக்குளத்து மக்கள் இம்முறை ஓபிஎஸ் இருக்கிறார் என்பதற்காகவும் அவர் பேச்சை நம்பியும் திமுகவுக்கு வாக்களிப்பார்களா என்பதை தேர்தல் முடிவுகளை பார்த்தால்தான் தெரியும்.
தென் மாவட்ட தொகுதிகளை தக்க வைக்க திமுக இப்படி மைக்ரோ லெவலில் சிந்தித்துக் கொண்டிருக்க, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பக்கபலமாக இருந்த தென் மாவட்ட மக்கள் இந்த தேர்தலில் என்டிஏ அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமையவும் துணை நிற்பார்கள் என்கிறார் பழனிசாமி. கூட்டணி பலமும் அரசுக்கு எதிரான அதிருப்தி அலைகளும் தமிழகம் முழுமைக்குமே தங்களை ஜெயிக்க வைக்கும் என நினைக்கும் அதிமுக, திமுக அமைச்சர்களுக்கு எதிராக மத்திய விசாரணை அமைப்புகள் ஏவ காத்திருக்கும் அம்புகளை எல்லாம் மலை போல நம்பிக்கொண்டிருக்கிறது.